பாருங்க, கல்யாணம்லாம் ஆச்சு, வீட்டிலலாம் இருக்கிறாங்க. அந்த ஆள் தனக்கு தானே செய்வான். ஆனால் வீட்டில் ஒரு பொம்பளை இருக்கிறாள், வீட்டில் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க கிட்ட ஒரு விசாரிச்சுட்டு செய்யலான்னு கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? அவன் மாட்டியே தனியாக என்ன பண்ணுறான், செய்கிறான். என்னடா இது? சரி, பொம்பளையால் பேச்சை கேட்டு செய்யணுமா, இல்லை பொம்பளை பேச்சை கேட்டால் என்ன பண்ணாது, கேட்கக்கூடாதா? இது எது சரி அப்படின்னு ஒரு பெரிய இது. ஏன்னா இதுக்கு சொல்கிறாங்க, ஏன் பொம்பளையால் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சொன்னா, ஆதாம் வஞ்சிக்கப்படல, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டான். அதனால நீ என்ன பண்ணாத, பொம்பளையால் பேச்சு கேட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவ, கெட்டு போயிடுவ அப்படியே சொல்லுவாங்க. நான் கவனிங்க, நல்லா கவனிங்க, அற்புதமான ஒரு கருத்தை சொல்ல போறேன் இதுல. இன்னைக்கு அப்போ இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு அம்மா அப்பாலாம் இருக்குது, ஏதோ ஒரு நல்ல காரியத்தை சொல்றாங்க அப்படின்னு கேட்கக்கூடாதா? எந்த மாதிரி பெண்கள் பேச்சை கேட்கக்கூடாது, எந்த மாதிரி பெண்ணு பேச்சை கேட்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. கவனிங்க, ஏவாளை போல விசுவாசம் இல்லாத அப்படிப்பட்ட பெண்ணு பேச்சை கேட்க கூடாது. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசமும் சொல்லுங்க, விசுவாசமும் அன்பும் பரிசுத்தமும் தெளிந்த புத்தி இல்லாத பெண்களா இருப்பார்கள் என்றால் அவர்கள பேச்சை கேட்டு நடந்தா குடும்பம் உருப்படவே படாது. ஹலோ, இருக்கிறீங்களா? சொல்லுங்க. அப்படிப்பட்ட பேச்சு என்ன பண்ணுறது? அப்போ ஒரு பெண் எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தெளிந்த புத்தியும் விசுவாசமும் அன்பும் பரிசுத்தமா இருக்கிறாங்க பாருங்க. இப்படிப்பட்ட பெண்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு குடும்பம் ஆணும் பெண்ணும் விசாரிச்சு நடந்தா அந்த குடும்பம் நிலை கொண்டு இருக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. விளங்குதுங்க? எதனால ஏன் சில குடும்பம் அழியுது? அவர் பெண் பேச்சே கேட்கிறாரு. அது யார் பெண் பேச்சு? அது விசுவாசம் இல்லாத, எது பார்த்தாலும் விசுவாசிக்காது, ஒரு அன்பு இருக்காது, ஒரு பக்தி இருக்காது, ஒரு பரிசுத்தம் இருக்காது. ஆனா நான் சொல்றதை தான் கேட்டு அவர் நடக்கணும் அப்படின்ற ஒரு என்னதுங்க, ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம் இருக்கும். அப்படிப்பட்ட இருந்தா அது சரி வராது. ஆனா அன்பு, விசுவாசம், தெளிந்த புத்தி, பரிசுத்தம் இப்படிப்பட்ட பெண்களோட இருந்து இவர்களுடைய பேச்சை கேட்டா நிச்சயமா அந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வாழ்வு வரும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏவாள் எல்லாம் வஞ்சிக்கப்படாது. அவ வந்து வேற ஏவா. நீங்க யாருங்க? நீங்க கிறிஸ்துவின் மனவாட்டி. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. நீங்க புத்தி உள்ளவர்கள் சொல்லுங்க. நீங்க புத்தி உள்ளவர்கள், நீங்க விசுவாசம் உள்ளவர்கள், நீங்க அன்பு உள்ளவர்கள். உங்க வார்த்தையை கேட்கறவெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான். அதெல்லாம் சில நேரத்தில் தைரியமா சொல்றேன், நீ நல்லா ஜெபம் பண்ணுமா. அவனை சொல்வேன், வார்த்தையை கேட்டுப்பான், நீயா தாந்தோனமா செய்யாத. மனைவி கடவுள் குத்துக்கிறாரு, வீட்டில் குடும்பத்தை கொடுத்துக்கிறாரு, அவங்களையும் ஒரு வார்த்தை கலந்து ஆலோசிச்சு என்ன பண்ணு, ஒரு காரியத்தை செய். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ மனைவியானவள் என்ன பண்ணும்? ஜெபமும் விசுவாசமும் அன்பும் பரிசுத்தமும் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், அந்த இடத்துல அவங்க சொல்ற ஆலோசனை எல்லாம் அந்த குடும்பத்துக்கு வாய்க்கும். அது ஆசீர்வாதமா என்ன பண்ணுங்க, ஆமையும். இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆகவே விசுவாசமும் இருந்தா தான் அங்க வந்து ரட்சிக்கப்பட முடியும், அங்க கட்டப்பட முடியும். அந்த இடத்துல இல்லைன்னா பண்ண முடியும். கடைசியாக வாசிங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 10. அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாக இருக்கிறாய். இருந்தா ஒரு ஆமென் சொல்லு. அந்த இடத்துல சொல்றாரு,
அதுக்கப்புறம் விசுவாசத்துக்கு உரிய ஒரு நல்ல போராட்டத்தை போராடு. Faith is good fight. விசுவாசம் ஒரு நல்ல போராட்டம். சொல்லுங்க, விசுவாசம் என்பது என்னதுங்க? அது the faith is good fight. நல்ல போராட்டம், நல்ல விதமான ஒரு யுத்தம். அது இருந்தா ஒரு ஆமென். நல்ல விதமான ஒரு ஃபைட், நல்ல போராட்டம் இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த விசுவாசம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும். நித்திய ஜீவனை என்ன பண்ணுங்க? பற்றி கொள்ளும். இந்த விசுவாசம் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் என்ன பண்ணும்? நாடும். சொல்லுங்க, இந்த விசுவாசம் என்ன பண்ணுவாங்க? அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நாடும். இந்த விசுவாசம் பணத்தின் மேல நம்பிக்கை வைக்காது இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, பணத்தின் மேல என்ன பண்ணாதுங்க? நம்பிக்கை வைக்காது. பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் வச்சுக்கிறது வேற. திருப்பி சொல்றேன் பார், பணம் வச்சுக்கிறது வேற, பண ஆசையா இருக்கிறது வேற. பணம் வச்சுக்கிறதுக்கும் பண ஆசைக்கும் சம்பந்தமே கிடையாது. கோடி ரூபாய் வச்சுன்னு பண ஆசை இல்லாத இருப்பான். 10 ரூபாய் இல்லாத இருந்து பண ஆசையோடு ஒருவன் இருக்க முடியும். அப்படின்னா என்னன்னா, பண ஆசை என்பது அது இருதயத்தில் உண்டாகிற ஒன்று. இருதயத்தில் உண்டாகிற ஒன்று. அப்ப ஆண்டவர் சொல்றது, எது எல்லா தீமைக்கும் வேறாகுது? ஒருனுக்குள்ள பணம் 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 ஆசைக்குது பாருங்க. அதுதான் எல்லா விதமான பிரச்சனைக்கும் என்ன பண்ணுது? ஆர்ஜினா இருக்கிறது. இந்த பண ஆசை இருந்தா ஒரு விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவான்? வழிவிடுவான். சொல்லுங்க, விசுவாசத்தை விட்டு வழுவான். சரிங்க, இப்போ காசு வச்சுக்கணும், ஆனா பண ஆசை இல்லாத இருக்கணும். அப்ப பண ஆசை இல்லாத இருந்தா தான் நான் என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தை விட்டு வழுவாம ஸ்லிப் ஆகாம என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் பணத்தை எப்படி திரும்ப கொடுப்பாரு? நீ ஸ்லிப் ஆகாத, வழிக்கு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து தான் என்ன பண்ணுவார்? பணத்தை கொடுப்பார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. சில பேர் கொஞ்சம் கொடுத்தாலும் ஐயோ ஆடுவான். டே ஆடாதரா ஆட்டம். சில பேருக்கு அர்த்த ராத்தியில கொடை பிடிப்பான் மாதிரி. சொல்லுங்க, அர்த்த ராத்தியில கொடை பிடிப்பான் மாதிரி. நான் சொல்றேங்க, நீங்க சொல்லுங்க, பண ஆசை இருக்கக்கூடாது. பக்கம் சொல்லுங்க, பண ஆசை இருக்கக்கூடாது, ஆனா பணம் வச்சுக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த பண ஆசை இல்லாம பணத்தை வச்சிருக்கிறது எப்படின்னா, எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல பதில் சொல்றார். சொல்லுங்க, வாசிங்க எல்லாம் சேர்ந்து. 17, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பு சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைப்பான். நாம் அனுபவிற்கு சகலவிதமான நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேர் மேல நம்பிக்கை வைக்கவும். கவனிங்க, பண ஆசை என்பது என்னன்னா, பணத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் பண ஆசை. சொல்லுங்க, பண ஆசை என்பது என்னதுங்க? பணம் தான் தெய்வம், பணம் கடவுள், இது போச்சுன்னா உயிரே போயிடும், இதுதான் என் எதிர்காலம், இதுதான் எனக்கு எல்லாம், மனுஷன்லாம் வானா, அம்மா வானா, அப்பா வானா, பொண்டாட்டி வானா, எனக்கு பணம் இருந்தால் மட்டும் போதும், இதுதான் எனக்கு, வேற எதுவும் தேவையில்லை. சொத்துக்காக அப்பாவை கொலை பண்றான், அம்மாவை கொலை பண்றான், தங்கச்சி அண்ணனை கொலை பண்றான். எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்களா? பண ஆசை வெறி. நான் சொல்றேன் பாருங்க, இந்த பண ஆசை ஒருவனுக்கு இல்லாம இருக்கணும்னா அவன் பணத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது, பணத்தை தருகிற தேவன் பேர் மேல நம்பிக்கை வைக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? யாருக்கெல்லாம் தேவன் பேர் மேல நம்பிக்கை இருக்குதோ அவங்க பணத்தின் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரிய பெரிய ஆக்டர்லாம் கோடி கோடியா சம்பாதிச்சு 270 கோடி 300 கோடி 500 கோடி சொத்து இருக்குதுன்னா எப்படி இருக்கன்றீங்க? அவன் எப்படி இருப்பான்றீங்க? அவனுக்கு எல்லாம் கரெக்டா தெளிஞ்சு போயிட்டு இருப்பான். சொல்லுங்க, எல்லாம் சில காரியம் என்ன பண்ணா, எவ்வளவு பணம் இருந்தாலும் பணத்தை சாப்பிட முடியாதுடா, எவ்வளவு பணம் இருந்தாலும் நிம்மதி என்ன பண்ணாது, தரவே தராதுடா அப்படின்னு உணர்ந்துருப்பான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அப்போ பணம் வச்சுக்கலாம், ஆனா பணத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. பணத்தின் மேல இருமாப்பா இருப்பாங்க, அந்த இருமாப்பு இருக்கக்கூடாது. எது வேறு தேவன் பேர் மேல நம்பிக்கை வைக்கணும். சொல்லுங்க, பணம் இல்லப்பா, பணம் பெருசு இல்லப்பா, இந்த தேவன் தான் பெருசு. அதனாலதான் பாருங்க, பணம் பெருசாக இருக்கணும் ஊத்தவே மாட்டான் தையல்கிட்ட. ஆனா இவளுக்கு பணம் பெருசு இல்லை, அதனால அந்த தையல்கிட்ட என்ன பண்றான், 300 பணத்துக்கு இந்த தையல்கிட்ட ஊத்துறான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப
அப்போ அப்படி சொல்றாரு, எனக்கு பணத்தின் மேல நம்பிக்கை இல்லை, பணத்தை தருகிற தேவன் பேர் மேல என்ன பண்ணோம், நம்பிக்கை வைக்கவும். சொல்லுங்க, நம்பிக்கை வைக்கும். அதான் சொல்றாரு, சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் பேர் மேல என்ன பண்ணுங்க, நம்பிக்கை வைக்கும். சொல்லுங்க, நம்பிக்கை வைங்க, தேவன் மேல நம்பிக்கை வைங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, சகல விதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேர் மேல நம்பிக்கை வைக்கணும். அதுல பணத்தின் மேலையும் பொருளின் மேலையும் சொத்து மேலையும் நம்பிக்கை வைக்காம வேலை மேல நம்பிக்கை வைக்க, வேலையை செய்யுங்க, கர்த்தருக்கு தோத்திரம். எது மேல நம்பிக்கை வைக்காம, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காம, இதெல்லாம் இருக்கட்டும்பா நல்லது, ஆனா இதெல்லாவற்றையும் காட்டுங்க, எல்லாவற்றையும் சம்பூர்ணம் அவர் பேர் மேல நம்பிக்கை வச்சேன்னு சொன்னா வச்சுக்க, உனக்கு பணம் ஆசை இல்லை, நீ விசுவாசத்தை விட்டு வழி போக மாட்டேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மேல நம்பிக்கை வைக்கிறவன் என்ன பண்ணுவான், தேவன் பேரை நம்பிக்கை வைக்கிற 18 சொல்றான், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களும் தாராளமாய் கொடுக்கிறவரும் உதாரணமாய் கொடுக்கிறவளா இருக்கவும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கஞ்ச யார் தெரியுமா, பணத்தை வச்சுக்கின்னு இருக்கிற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், கஞ்ச கரிமி, எனக்கே செலவு பண்ணிப்பேன். அவனுக்கு தான் பணம் ஆசை இருக்குது, அவனுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் திருப்தி அடைய மாட்டான், அவனுக்கு எதிர்காலம் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், பணம் ஆசை இல்லை, தேவன் பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறவன எப்படி பணம் கவனிங்க. அடுத்த வசனம் போடுமா, நன்மை செய்யவும் சொல்லுங்க, நன்மை செய்யவும் நற்கிரியைகளை ஐஸ்வர்யவான்களும் தாராளமாய் கொடுக்கிறவரும் உதாரண குணம் உள்ளவர்களா இருக்கவும். இந்த குணம் இருக்குதா, யாரா இருக்கலாம் இந்த குணம் இருக்குது. நான் நன்மை செய்யணும், நல்ல காரியங்களை செய்யணும், ஐஸ்வர்யவான்களை தாராளமாக, ஐஸ்வர்யவான்களா இருந்தால் மட்டும் போதாது, தாராளமாய் கொடுக்கணும், உதாரணமாய் கொடுக்கணும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரு கடவுளுடைய ராஜ்யத்துக்கு, தேவ காரியங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு உதாரணமோ என்னது, அதற்கென்று ஐஸ்வர்யவானா இருந்து கொடுக்கும்படியாகவும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு என்ன இருக்கிறானோ, நான் சொல்றேன், அவனுக்கு பண ஆசை வராது, அவன் பணத்தின் மேல நம்பிக்கை வைக்க மாட்டான், அவனுக்கு பணம் கேடு செய்யாது, அவன் விசுவாசத்தை விட்டு வழுவி போகவே மாட்டான். இந்த விசுவாச போராட்டம் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இப்படி கர்த்தர் பேர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் பணத்தை என்ன பண்ணுவான், தாராளமா கொடுப்பான், ஏராளமா கொடுப்பான், உதாரணமா கொடுப்பான், நல்ல காரியங்களை செய்வான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க உங்க வாழ்க்கையில பெரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க போகுது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இந்த பொக்கிஷம் ஒரு மனுஷன் வச்சுங்களேன், நான் சொல்றேன் பாருங்க, உங்க லெவலே வேலை மாறிடும், லெவலே. அப்ப இந்த இடத்துக்கு வரணும். எந்த இடத்துக்கு வரணும்? இன்னைக்கு ஏன் சில பேருக்கு என்ன பண்ணாலும் பணம் வர மாட்டேதுன்னா, நம்பிக்கை எல்லாம் பணத்து மேல, அதை தூக்கி போடுங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. பணத்தை வந்து என்ன பண்ணுங்க, பெருசா பார்க்காதீங்க, கர்த்தரை பெருசா பாருங்க. அப்படி பார்க்க சொல்ல விசுவாசம் வேலை செய்யும், விசுவாசம் வழுவி போகாது. அப்படி விசுவாசம் இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும், உதார்த்தமாய் கொடுக்க முடியும், செய்ய முடியும், கஞ்சத்தனத்தை விட முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு. அவன் நித்திய ஜீவனை பற்றி கொள்வான், அவன் நல்ல போராட்டத்தை போராடுவான், அவன் சரியான ஓட்டத்தை ஓடுவான், அவனுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, செய்வார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? கோடி கோடியா பணம் வேணுமா, பல கோடி பணம் வேணுமா? அண்ணா ஒரு காரியம், ஆண்டவரே எத்தனை கோடி வந்தாலும் இது எனக்கு மயக்கம் கொடுக்காது, இது எனக்கு எதிர்காலம் கொடுக்காது, இது என்னை வாழ வைக்காது, இதை தருகிற நீர் தான் வாழ வைக்கிறவர் என்று சொல்லி எப்போ அவரை பார்க்குறீங்களோ அப்போ வந்து கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆஹா இவனுக்கு எல்லாம் கரெக்டுப்பா, அப்போ அள்ளி கொடுப்பாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருக்கிட்ட கொடுத்தா வேலை நடக்குன்னு தெரியும் அவருக்கு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய வேலை செய்யறதுக்கு யாருக்கிட்ட கொடுத்தா வேலை நடக்கும்னு தெரியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேருக்கு நிறைய கொடுக்க சொல்ல, எனக்கே செஞ்சுக்கிறேன், இல்லைங்க கர்த்தருக்கு செய்யணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அது செய்ய 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 ஒரு காரியம், நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குது, நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குதுன்னு சொல்லி விசுவாசத்தை நீங்க காட்ட சொல்றேன், கர்த்தர் நமக்கு அள்ளி 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 என்ன பண்ணுவாரு, மேற்கொண்டு கொடுப்பாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் இந்த விஷம், இந்த பாய்சன், பண ஆசை உங்களுக்குள்ள என்ன பண்ணாது, வரவே வராது. இருந்த ஒரு ஆமை வாழ்க்கையில உயர உயர உன்னை காத்துக்கொள்ளணும். பண ஆசை எனக்கு என்ன பண்ணாது, வரவே கூடாது. இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. கர்த்தர் மேலதான் எனக்கு ஆசை, கர்த்தர் பேர் மேலதான். நான் சொல்றேன், பிள்ளைகள் மேல ஆசை வச்சுதானே செலவு பண்றீங்க, பிள்ளைகள் மேல ஆசை வச்சுதான் செலவு பண்றோம்.
இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்? பணத்தை காட்டிலும், எவ்வளவு காசை காட்டிலும் பிள்ளை மேல ஆசை, எவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதே போல கர்த்தர் மேல ஆசை வச்சுதான் கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தை குறித்து பாடத்தை படித்து கொண்டு வருகிறோமே, நாங்கள் ஒரு நாள் விசுவாசத்தை விட்டு வழுவி போகாமல், பண ஆசை எங்களுக்கு இல்லாமல், உண்மையில நாங்கள் ஆசையா இருக்கத்தக்கதாக, விசுவாசத்துல படிப்பினை அடையத்தக்கதாக, விசுவாசத்துல உயரத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்யும், ஒவ்வொருவருக்கு நீர் நன்மை செய்யும். முது தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை